இந்த வீடியோ ரொம்ப முக்கியமா யாருக்கா? வீட்ல சமைக்கும் அம்மாமார்களுக்காக. வீட்ல எங்க அம்மா சமைச்சு முடிச்சோனே ரொம்ப முக்கியமா என்ன பண்ணுவாங்களா, அந்த நெய்வேத்தியத்தை அழகாக இந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, மறக்காம துளசி வச்சு கண்ணனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஏன்னா, வீட்ல நீங்க தான் சமைக்கிறீங்க. கண்டிப்பா தாய்கள் எல்லாருமே இதை கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு வேத கலாச்சாரம். எதை சமைத்தாலும் கண்ணனுக்கு மறக்காம நெய்வேத்தியம் பண்ணி, குழந்தைங்களுக்கும், வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்கிற கடமை உங்க கையில தான் இருக்கிறது. இந்த பிரசாதம் சாப்பிடுறனால உடல் மட்டும் ஆரோக்கியமா இருக்காது, மனமும் நிம்மதியா இருக்கும், மனசு நல்ல சந்தோஷமாக இருக்கும். இந்த கலாச்சாரத்தை நம்ம மீண்டும் கொண்டு வர வேண்டும். எதை சமைத்தாலும் மறக்காம கண்ணனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குடும்பத்தோடு ஆனந்தமாக சாப்பிடுங்கள். சரியா? கண்ணனுக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது என்ன மந்திரத்தை படித்து நெய்வேத்தியம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? அது கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த மந்திரத்தை அழகாக சொல்லிட்டு, இங்க பாருங்க, இதே மாரி தான் நெய்வேத்தியத்த எடுத்து கிருஷ்ணர் மண்ணுக்கு வச்சு, கிருஷ்ணர் சாப்பிட்ட பிரசாதத்தை சாப்பிடுறனாலே பகவத்கீதால என்ன சொல்லப்பட்டதா, நம்ம பிரசாதம் என்பது கருணைன்னு அர்த்தம். பகவான் அவரு அந்த பிரசாதத்தை கருணையாக நம்மளுக்கு குடுக்குறாரு. அந்த கருணைய சாப்பிட்டு ஆனந்தமாக வாழுவோம். ஹரே கிருஷ்ணா.